வீடியோ பார்த்துட்டு இருக்கும் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கதை படத்தோட கிளிம்ஸை இப்போ படக்குள்ள வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த கிளிம்ஸ் இந்த மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுமாதிரி நீங்கள் சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கதை வந்து நம்மளோட விக்னேஷ் ராஜ் டைரக்ஷனில் நம்ம தனுஷ் அவர்கள் லீட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த கிளிம்ஸோட ஸ்டார்டிங்லேயே நம்ம தனுஷ் அவர்கள் யார்ட்டையோ பதுங்கி இருக்கிற மாதிரி அந்த மரத்துக்கு பின்னாடி வந்து இருக்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் காமிக்கிறாங்க. அதோட அவரோட வாய்ஸ் ஓவர் வந்து ஆரம்பிக்குது. பயிரோ கலையோ வந்து நம்ம யார் வந்து விதைக்கிறாங்களோ அவங்க தான் அறுவடை பண்ணணும்னு சொல்லிட்டு அவரோட பேக் ஸ்டோரியை வந்து மையமாக வச்சு ஒரு சீன்ஸ்லாம் காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாவமோ புண்ணியமோ தனக்கு விதைச்சதை அவங்க தான் வந்து அறுவடை பண்ணணும்னு சொல்லிட்டு அவரோட பேக் ஸ்டோரியை அப்படியே வந்து காமிச்சு அந்த விஷுவல்ஸ்லாம் காமிக்கிறாங்க. அவர் ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்து மாட்டியிருக்காரு, அதுக்கான அறுவடையை வந்து நான் இப்போ செய்ய போகிறேன்ற மாதிரி அவர் சொல்லிவிட்டு அவரோட முன்னெச்சு அவரோட நடவடிக்கை எடுக்கிறாரு. அவர் ஆக்ஷன் செய்கிறதுக்கு முன்னாடி வந்து அவரோட நம்பி இருக்கிறவங்கள வந்து பாதுகாக்கணும், அவங்க ஃபேமிலியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணுன்ற மாதிரியும் அந்த டைலாக்ல வந்து காமிச்சிருக்காங்க. நம்ம போர்த்துறையில் எடுத்த விக்னேஷ் ராஜ் அவர்கள் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தில் ஒவ்வொரு சீனும் பங்கமாக இருக்கும். யார் யாருன்னு சொல்லிட்டு அந்த சீட்டோட முனையிலேயே வந்து நம்மளை உட்கார வச்சுருப்பாங்க. குறிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு லீட் பண்ணி லாஸ்ட்டாக யார் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க ரிவீல் பண்ணுற எல்லா இடமும் பக்காவாக இருக்கும். இந்த படத்தை வந்து ஒரு த்ரில்லர் ஜானரில் வந்து ட்ரை பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. குறிப்பாக நம்ம தனுஷ் அவர்களுக்கு ஆக்டிங்க்கு தீனி கொடுக்குற மாதிரியான சீன்ஸ் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். குறிப்பாக சொல்லணும்னா விக்ரம் அவர்கள் வந்து நடித்த அந்த படத்தோட ரெஃபரன்ஸ் மாதிரி அவங்க வந்து மூஞ்சியெல்லாம் மறைச்சிக்கிட்டு சண்டை போடுற சீக்வன்ஸ்லாம் நிறையா கண்டிப்பாக தனுஷோட கெரியரில் இந்த படம் வந்து அவருக்கு பேர் சொல்கிற படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே குபேரன்னு சொல்லிட்டு ஒரு படத்தை வந்து போன வருஷம் கொடுத்துருந்தாரு. இந்த படத்தை வந்து அவர் கண்டென்ட்ஃபுல்லாக ஒரு படமாக வந்து ரிலீஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். சம்மருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளிம்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.